ஸ்ரேயஸ் ஐயர் இன்னும் எத்தனை நாள் தான் சாக்கடைன்னு சொல்லக்கூடிய அரசியலோட போராட போறாருன்னு தெரியல. ஸ்டார்டிங்லயே பிசிசிஐயோட கான்ட்ராக்ட் லிஸ்ட்ல இருந்து பேரை தூக்குனாங்க. 2024 நடைபெற்ற ரஞ்சி டிராபில கேப்டனா இருந்து 405 ரன் அடிச்சு டிராபியும் ஜெயிச்சு கொடுத்தாரு. அதே 2024 சையத் முஷ்டாக் அலி டிராபிக்காக 9 மேட்ச் விளையாடி 345 ரன் எடுத்து அவரோட தலைமையிலேயே கோப்பையும் வாங்கி கொடுத்தாரு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக கேப்டனாக விளையாடி ஒரு பிளேயராக 14 போட்டியில 439 ரன் அடிச்சு 2024 ஐபிஎல் டிராபியும் வென்று கொடுத்தார். 2024 ஹிரானி கப்பையும் வென்றெடுத்து 2025 சாம்பியன்ஸ் டிராபில ரோஹித் சர்மா ஹகார்கர் நிர்பந்தத்தினால எடுக்கப்பட்டவர் ஃபைனல் மேட்ச் வரைக்கும் விளையாடி இந்தியாவுக்காக 230 ரன் அடிச்சாரு. ஐபிஎல் 2025 26 கோடிக்கு பஞ்சாப் அணியால் வாங்கப்பட்டு 17 மேட்ச் விளையாடி 604 ரன் அடிச்சு கேப்டனா 6 அன்கேப்டு பிளேயரை வச்சுக்கிட்டு 11 வருஷம் கழிச்சு ஃபைனல் கூட்டிட்டு போனாரு பஞ்சாப் அணியை. மார்ச் 2025 ஐசிசி கிட்ட இருந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கினாரு. T20 மும்பை லீக்ல ஃபைனல் போனாரு. இறுதியாக யார் இவரை தூக்கி எரிஞ்சாங்களோ அவங்களே, அதாவது பிசிசிஐ சென்ட்ரல் கான்ட்ராக்ட் லிஸ்ட்ல இவரை நேரடியா அணுகி சைன் போட வச்சாங்க. இவ்வளவு திறமையை வெளிப்படுத்தியும் ஏசிய கப்காக தேர்வு செய்யப்பட்ட இந்திய அணில இவருக்கு இடம் கிடைக்கலனா இதுக்கு மேல இவர் என்னதான் திறமையை வெளிப்படுத்துவாரு? எங்கன்னா கொல்கத்தால இருக்கும் பொழுது அர்ஷத் ராணா கம்பீருக்கு சொம்பு அடிச்ச மாதிரி இவர் அடிச்சிருந்தா இன்னைக்கு இந்திய டீம்ல இருந்திருப்பாரான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை ஒரு நிமிடத்துல தெரிஞ்சுக்கணுமா? ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.